சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்து கேரளாவில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடியில் கடந்த 18ஆம் தேதி பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி காவல்துறையால் என்கவுண்டர் செய்து கொல்லப்பட்டார். காக்காத்தோப்பு பாலாஜி மீது கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவரோடு இருந்த சத்தியமூர்த்தி என்பவர் 10 கிலோ கஞ்சாவை கடத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காக்காத்தோப்பு பாலாஜியை தமிழ்நாடு காவல்துறை என்கவுண்டர் செய்ததற்கு பாராட்டு தெரிவித்து கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னணியை விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. காக்காத்தோப்பு பாலாஜி கடந்த ஜூலை மாதம் தொடங்கி 1.5 மாதங்கள் கோழிக்கோட்டின் பெரம்பரா நகரில்தான் தலைமறைவாக இருந்துள்ளார். அந்த இடத்தை அறிந்து காவல்துறை மஃப்டியில் சென்றிருந்தனர். ரவுடி மறைந்துள்ளதாக சந்தேகிக்கப்பட்ட வீட்டிற்குள் காவல்துறையினர் நுழைய முயன்றபோது அவர்களை காவல்துறையினர் என்று அறியாமல் அங்கிருந்தவர்கள் சுற்றி வளைத்தனர். அதன் பிறகுதான் காக்காத்தோப்பு பாலாஜியை பிடிக்க காவல்துறையினர் வந்தது கேரள மக்களுக்கு தெரிய வந்தது. ஆயுர்வேத சிகிச்சைக்காக வந்ததாக கூறி காக்காத்தோப்பு பாலாஜி அங்கு தங்கியுள்ளார். ஆனால் சிகிச்சை எடுப்பவர்கள் இறைச்சியை தவிர்க்கும் நிலையில் அடிக்கடி அவர் இறைச்சி வாங்கி உண்டதால் அப்பகுதி மக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த சூழலில் காவல்துறையினர் வந்ததால்தான் இங்கு மறைந்திருந்தது பிரபல ரவுடி என தெரிய வந்தது. சென்னைக்கு வாலிபால் விளையாட்டு பார்க்க வந்த ராஜேஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்படுத்தி கொண்ட காக்காத்தோப்பு பாலாஜி தான் ரவுடி என்பதை மறைத்து பழகியுள்ளார். நட்பின் அடிப்படையில் கோழிக்கோடு வந்து தங்குவதற்கு ராஜேஷ் அழைத்து சென்றுள்ளார். அங்குள்ள சூழல் பிடித்து போய் அங்கேயே அவர் தங்கியுள்ளார். ஆனால் காவல்துறையினர் வந்த தகவல் அறிந்து அங்கிருந்து அவர் தப்பியுள்ளார். இதனால் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீண்டும் தங்கள் பகுதிக்கு வர வாய்ப்புள்ளது என கோழிக்கோடுவில் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் இருந்தனர். இந்நிலையில் சென்னையில் தமிழக காவல்துறையினர் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொன்றதை அடுத்து காவல்துறையினரை பாராட்டி அவர்கள் பேனர் வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.